ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முகேஷோட தங்கச்சிக்கு வந்துட்டு மேரேஜ். தங்கச்சின்னா சித்தப்பா பொண்ணு ஃபேமிலியில். ஸோ இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் தான். மாப்பிள்ளை வீட்லேயே வந்துட்டாங்க. நம்ம தான் கல்யாணத்துக்கு லேட்டு போல் இருக்குது. நம்ம வரதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வந்துட்டாங்க. இப்போ இங்கே நடந்துகிட்ருக்குது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறது. இந்த சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முகேஷும் தம்பியும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ கூட அப்படியே வந்துட்டு முகேஷோட அண்ணன் தம்பி ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு நின்று ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிற வேலைலாம் சிறப்பாக போயிட்டுருக்கு. அதை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கட்டுறதுக்காக நம்ம பாவூர்சத்திரம் வெண்ணிமலை முருகன் கோவிலுக்கு தான் போகிறோம். கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே இங்கேருந்து நம்ம வந்துட்டு நடந்த வேனுக்கு போகிறோம். முகேஷ் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அங்கேயுமே வந்துட்டு அட்டன் பண்ண போயிட்டான். ஸோ நம்ம அப்படியே நடந்து பொறுமையாக பால்வாடிக்கிட்ட போகலாம். இரு காரை கவர் பண்ணிட்டு வந்துடுறேன்.
அப்படியே மாட்டுவோம். இந்த ஃப்ளெக்ஸில் இருக்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். இதில் முகேஷும் தம்பியும் கூட இருக்காங்க பாருங்க. நாங்கள் வரதுக்கு முன்னாடியே 2 வேன் ஃபுல்லாகி போயிடுச்சு. இப்போ ரிட்டன் வந்துகிட்ருக்கு. வேன் ரிட்டன் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே கோயிலுக்கு தான் கிளம்பி போகிறோம். கோயிலுக்குமே வந்துட்டோம். மாப்பிள்ளை வந்துட்டாங்க. பொண்ணு இனி தான் அப்படியே பின்னாடி வருவாங்க. ஸோ நம்ம இனி அப்படியே போய் கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தாலிக்கிட்ட பார்த்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். முருகன் கோயிலுக்கு போய் தாலி கட்டி எல்லாமே முடிச்சுட்டு இப்போ திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். இனி நம்ம கோயிலில் அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். ஈவினிங் அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போக வேண்டியது தான்.